ஹாய், வெல்கம் டு ஷெரீன்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ஷெரீன்ஸ் கிச்சன்ல அருமையான ஒரு ஸ்நாக் ரெசிபி. ஆடிய நம்பிட்டாங்க. சாஷா நான் பூனைன்னு சொல்லி நம்பிச்சு எச்சு துப்பிட போறா பொடின்னு. என்னடி ஓடிப்பிட்டா கூட விளையாடணுமா? ஹாய், வெல்கம் டு ஷெரீன்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் பண்ண போகிறோம். ரெடி மிக்ஸ் என்னன்னா, எந்த ஸ்பெஷலும் கிடையாது. நம்ம பசங்களுக்கு மொறுன்னு நான் வந்து குலாப் ஜாமுன் செஞ்சு கொடுக்க போகிறேன். நீங்களாம் எப்படி சாப்பிடுவீங்க? நல்லா சாஃப்டாக வந்து பாகில் ஊற வச்சு அப்படியே இன்னைக்கு ஊற வச்சு நாளைக்கு சாப்பிடுவீங்க. சாஃப்டாக அப்படியே வாயில் வச்சதுமே கரையிற மாதிரி சாப்பிடுவீங்க. ஆனால் நம்ம வீட்டு பிள்ளைங்க எப்படி சாப்பிடுவாங்க தெரியுங்களா? நல்லா மொறுன்னு அப்படியே எண்ணெயிலேருந்து கொதிச்சதுமே அந்த பாகில் போட்டதுமே எடுத்து அந்த பாகோட சேர்த்து மொறுன்னு சாப்பிடுவாங்க ரெண்டு பேரும். அவங்களுக்கு அப்படிதான் பிடிக்கும். ஏன் எங்களுக்கு பிடிச்சதுன்னா, நீ சின்ன வயசுல இருந்து அப்படி கொடுத்து பழகிட்ட. நான் கொடுத்து பழகுனா நீ ஏன் தின்ன? அதனால அதாவது நான் ஊற தான் வைப்பேன். இவனுங்க வந்து அப்போ வந்து சின்ன குழந்தையா இருக்கிறப்ப குலாப் ஜாமுன் அப்படின்னா உடனே சாப்பிட்ணும் அப்படின்னு தோணும் இல்லையா? அது மாதிரி நான் சின்ன பவுலில் போட்டு கொடுக்கவும் அவங்க உடனே சாப்பிட்ருவாங்களா. அதுலேருந்து அவங்களுக்கு அதுவே ஒரு பழக்கமாக அதுவே பழகி போச்சு. இப்போ குலாப் ஜாமுன் கொடுத்தாலுமே அந்த குலாப் ஜாமுன் மட்டும்தான் அவங்களுக்கு விரும்பி சாப்பிட்றாங்க. அதுதான் இப்போ கடையில் வாங்குறது கூட யாரு சாப்பிடாது. ஆனால் இந்த மாதிரி மொறுன்னு செஞ்சா டேஸ்டாக இருக்கும். அதனால இன்னைக்கு நான் வந்து உனக்கு ஒன்று இது ரெண்டு பேருக்கும் குலாப் ஜாமுன் செஞ்சு கொடுக்க போறேன். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இன்னொரு ஸ்பெஷல் டேவும் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு வந்து எங்களுக்கு கல்யாண நாள், 24வது. ஆமா, கல்யாண நாள். அதுக்கு கூட ஸ்பெஷலா சரி கேட்டாங்களே போனா போது இதையாவது செஞ்சு கொடுப்போமேன்னு சொல்லி செய்ய போறேன். டேய் வீடியோ இங்க வரீங்க பாக்குறாம்மா. அவளை கடிச்சு வச்சிருமா சாஷா குட்டி, அவளை கடிச்சு வச்சிருமா. சரிங்குதுமோ? சரியாமா தங்கமையிலே சாஷா குட்டி அக்கா கடிச்சு வச்சிரு. என்னடா சரி, அவ கிடக்குற பிக்காலின்ட்டு. அப்ப நீ குலாப் ஜாமுன் வந்து அம்மா இப்போ நமக்கு செஞ்சு தர போறாங்க. ஆமா, இப்போ செய்யலையா அப்படின்னு எங்களுக்கு கேவலமா யாரும் கேட்காதீங்க. ஆமா, நமக்கு வந்து அந்த மாதிரி யாரும் செய்யறதுக்குலாம் இல்லை. ஒரு இந்த என் பிள்ளையும் வந்துருச்சு, அம்மா என்னமோ செய்ய போறாங்க, அப்ப எனக்கு அதுல பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என் பிள்ளையும் வந்துருச்சு. ஒருவேளை இந்த சவுண்டுக்கு வந்து ட்ரீட்ஸ் திறக்கும் போது இந்த மாதிரி தானே சவுண்ட் வரும். ஆமா, சாஷாவுக்கு இது ட்ரீட்ஸ், தங்கமேல இது ட்ரீட்ஸ் இல்லடா. இங்க சொல்லு. அக்கா வச்சிருக்கேன் பாரு, அவனுக்கு இந்த மாதிரி என்ன அக்கா வந்திருக்காளே, இந்த மாதிரிலாம் வரமாட்டாளே அப்படின்னு இங்க வருது. என்னம்மா வேணும் சச்சா? என்ன வேணும் பிள்ளைக்கு? என்ன வேணும்? போ, கேமரா கிட்ட போறா. சரி போட, அம்மா சமைக்கிற, நீ கீழே இறங்கு. அண்ணனுக்கு கதவை திறந்து விடு. போ, அண்ணன் வந்துட்டியா? போ போ சீக்கிரமா போ போ. ஷோ, இதுகிட்ட சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள போதும். இது செட்டில் ஆயிட்டா. அது எப்பயுமே அப்படிதான். நான் சமைக்கிற கிச்சன் வந்துட்டானா யாரும் தப்பாலாம் எடுத்துக்காதீங்க. இப்படிதான் அவன் சமத்து பிள்ளையா அப்படியே உட்காந்து அம்மா என்னெல்லாம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி பாப்பான். அதனால இருக்கும். நடிக்காத. சரி, நீ உட்காந்துக்கோ, அம்மா செய்யற. என்னடா நீயும் நானும் அம்மாக்கு அதை உருண்டை பிடிச்சி தரலாம். உருண்டை பிடிச்சு கூட அம்மாக்கு. என்னம்மா போமா, வீடியோல எல்லாம் திட்டுவாங்க. இது அசம்பக்கு என்ன பண்ணுவான்னா, அவனுக்கு இத பச்சையாவே சாப்பிட்டுருவான் அவன். அம்மா இத கட் பண்ணும் போதெல்லாம் வந்து போட்டுட்டாமா உள்ள. என்னன்னு தெரியுமா, அவனுக்கு ட்ரீட்ஸ் கொடுப்போம்ல. பாவம், அவனுக்கு ஒரு 4-5 நாள் ட்ரீட்ஸ் கொடுக்கல தானே. ஆமா, தீந்துடுச்சு, வாங்கிட்டு வர சொல்ல கூப்பிட்டேன். அதனால அவன் வந்து அம்மா நமக்கு ஏதோ சாப்பிட கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்துட்டு போறான். முதல்ல வந்து இது சரி, முதல்ல இது சக்கரை போடு. இது போ, ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இந்த கிண்ணத்துல 1 கிண்ணம் சக்கரை. நமக்கு அவ்வளவுலாம் தேவைப்படாது, பாதி போட்டுக்கலாம். நமக்கு எதுக்கு வேஸ்ட் ஆயிருது. பாகும் வந்து குடிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்குலாம் இல்லை, அப்படியே சும்மா டிப் பண்ணி சாப்பிட்ருவோம், அவ்வளோதான். இது சும்மா வந்து ஒரு கண் துடைப்புக்காக செய்யறது. அஸ்பக்கும் நானும் பொரிக்கும் போதே இந்த பால்ஸ் எடுத்து சாப்பிட்ருவோம். ஆமாம், அங்கே மீதி இருக்கவே இருக்காது. அதுக்கு எதுக்கு நம்ம பாகை காய்ச்சி வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சக்கரை வந்து கம்மியாக போட்டிருக்கேன். இதாக மாமா அதை கொடு, ஒரு டைம் கிண்டி. போதும். இப்போ நான் வந்து தண்ணி ஊற்றி மாவு பிசைய போகிறேன்.
ஆமா, ஒரு பக்கம் வந்து பாகு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. நம்ம வந்து குலாப் ஜாமுனுக்கு வந்து மாவை வந்து போட்டு அழுத்தி பிசையாம அப்படியே லைட்டாக அப்படியே பிசைஞ்சு, அதாவது ரொம்ப கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் அதாவது சாஃப்டாக இருக்கிற மாதிரி நம்ம பிசைஞ்சிட்டோம்னா அது குலாப் ஜாமுன் வந்து உடையாம நல்லா வருது. கரெக்டாக ஏறி நிற்கிறான் பாரு. அத்தா வந்து இப்போ அவனை மேலே கூட்டிகிட்டு போறாராம். அதனால வந்து ஏறி நிலுங்குதா. இன்னைக்கு காலையில் எனக்கு அதிசயமா இருந்துச்சுமா. சிவா, இந்த கால் போடு, இந்த கால் போடுன்னு சொல்லி காமிக்கிறான். மேலே போகிறதுக்கு எப்படி ரெடியாக நிற்கிறது பாரு மேலே ஏறி. இதோ அவ்வளோதான், வந்துட்டான் சிங்கக்குட்டி வந்துட்டான். மேலே போகலான்னு சொல்லி மேலே தானே கூப்பிட்டீங்க, என்ன எதுக்கு இங்கே கூப்பிடுறீங்க? நீங்கள் மேலே கூப்பிட்டீங்கன்னா மேலே தான் போகணும். இங்கே எப்படி அதுக்கு இருக்க விவரத்தை பற்றியா அது? இதுக்கு முன்னாடி வந்து நான் குலாப் ஜாமுன் வீடியோலாம் போட்டிருக்கேன். அப்போ போட்டப்போ என்னென்னா மற்ற மாவில் வந்து தண்ணி அதிகமாகிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது வந்து தண்ணி வந்து அதிகமாக ஆகலை, கரெக்டான ஒரு பக்குவம் அதுதான். அதனால தான் அந்த விரிசல் வந்து லேசாக கூட விரிசல் இல்லாமல் அழகாக வந்து சீக்கிரமாக வெந்து அப்படியே மேலே வந்து வலுவலுன்னு இருந்தது. இப்போ ரொம்ப நல்லா அழுத்தி உருண்டை வந்து ரொம்ப கெட்டியாக இருந்து இப்படி நம்ம பண்ணுறப்போ என்னென்னா எண்ணெயில் போடுறப்போ உள்ளே வந்து அந்த ஏர் வந்து தாங்காமல் தான் அந்த விரிசல் வந்து வந்துடுது. அதனால ரொம்ப அதை போட்டு ரொம்ப போட்டு அழுத்தாமல் அந்த மாதிரி சாஃப்டாக அப்படியே பண்ணி போட்டிங்கன்னா அது உள்ளே வந்து வேகிறதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் இடம் கொடுப்போம். அந்த இடம் அப்படியே பொஸ்ன்னு வந்து அது வெடிக்காமல் அப்படியே இருக்கும். நம்ம இடம் கொடுக்காம டைட்டாக அப்படி பண்ணிட்டோம்னா அது மூச்சு கூட விட முடியாமல் அப்படியே வெடிச்சிரும்ல. அதனால தான் விரிசல் வருது. இது ஒரு தட்டு எடுத்துகிட்டு உருண்டை பிடிச்சி வைக்கலாம். ஒரு தட்டை எடுத்து, பெரிய தட்டாக எடுத்து குட்டி குட்டியாக உருண்டை தானம்மா. சின்ன உருண்டை போடுவோம். குட்டி குட்டியாக உருண்டை தான் நானும் சொன்னேன். நீ வந்து நான் ஒரு உருண்டை போடுவேன், ஒரு உருண்டை தனியாக இவ்வளோ பெருசாக போடுவா. நம்ம வந்து ஒரு சைஸ் குட்டியாக. அது என்ன ஆயின பண்ணிட்டோம், அது வந்து உருட்டிட்டு தண்ணியில் அது எண்ணெயில் போடும்போது அது பெருசாகிடுது. ஒரே சைஸில் போடணுங்கிற நீ வந்து ஒன்று நான் ஒன்று சின்னதாக போட்டால் நீ பெருசாக போடுவ, அப்புறம் ஒன்று சின்னதாக போடுவ பெருசாக. அப்போ நீயே உருட்டி நீ எப்படி பண்ணுவ தெரியுமா? இதுலேருந்து ஆரம்பிச்சு இப்படியே பெருசாக கொண்டு போயிடுவா. 3 ஃபுல் இது வரைக்கும் குட்டி குட்டியாக ஸ்டேஜ். அப்புறம் அஸ்மா இன்னிமா சமையல் கற்றுக்கல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க கமெண்ட்ல. அஸ்மா வந்து சமையல் நல்லா கற்றுக்கிட்டா. இப்போ அப்பா இந்த மாதிரி ஒரு வார்த்தையை அம்மா மூலியமா கேட்கறது எவ்வளோ பெரிய ஒரு வரம்னு எனக்கு தெரியும். ஆனாலும் இன்னும் நல்லா கற்றுக்கல. உடனே இப்போதான் சொன்னேன் நல்லா கற்றுக்கிட்டான்னு. நல்ல ஒரு நான் ஒரு சூப்பராக ஒரு ப்ரௌனி செஞ்சேன். என்னோட பேக்கிங் ஸ்கில் எப்போமா அடுத்த வீடியோ எடுக்கலாம்? கிறிஸ்மஸ்க்கு வந்து நான் அடுத்த வீடியோவில் வரும்போது நான் உங்களுக்கு ப்ரௌனி செஞ்சு காட்டுறேன். நிஜமாக சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் நிறைய நான் பண்ணிகிட்டே இருந்துட்டு நிறைய தப்பு வந்துட்டே இருந்துச்சு. அது கடைசியாக அது ஒரு நல்ல அவுட்புட் வரல. எண்ணெயை கொடு கொஞ்சோண்டு. ஆனால் இன்னி கொஞ்சம் வந்து பார்த்து தீக்குட்டே இப்படி விளையாடாத நான் எத்தனை தடவை சொல்கிறேன். இந்த ஒரு சொட்டு, இதுக்கு பேர் ஒரு சொட்டா? சாரி. உனக்கு வேணுமா? உருட்டுவியா? ஆமா, இந்த பத்து நீ தான் உருட்டுவிய நல்லா. எப்படின்னா ஆனாலும் நான் ஃபர்ஸ்ட் ப்ரௌனி செய்யும் போது மேலே வந்து அந்த கிரிங்கிள் டாப் வரல. ஆனால் நல்லா தானே சத்தியம் பண்ணு. அம்மாவே சொன்னாங்க நல்லா இருந்துச்சு அப்படின்னு. ஆனால் வேகலை அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து அதை ஒத்துக்கல. இப்படி தான் நான் செய்வேன், நீ அப்படி தான் நீ சாப்பிட்ணுன்னு நான் சொன்னேன். அஸ்பெக்ட் ஃப்ரெண்டு தான். அஸ்பெக்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்களா, அதனால் போட்டு கொடுத்துட்டேன். ஆனால் நான் செஞ்ச ப்ரௌனி எனக்கே சாப்பிட பிடிக்காது. நான் இந்த டைம் நானே வந்து 2 நாள் சூடு பண்ணி சாப்பிட்டேன். அப்படின்னா அது நல்லா இருக்குன்னு தானே அர்த்தம். நீயா சூடு பண்ணி நீயா சாப்பிட்டேன்னா நல்லா இருக்கும். ஆனால் எனக்கு என்னன்னா இன்னொன்று செய்வோம்மா, பெருசாக போட்டுரும், அப்போ தான் சீக்கிரம் முடியும். வேணாம் குட்டியாக சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நேரம் ஆகும்டி. பரவாயில்ல, இந்த அத்தாவையும் கூப்பிட்டு இது பண்ண சொல்லுவோம். நான் இருக்கேன்ல நான். ஆனால் இது உருட்டும் போது கரெக்டாக உருட்டணும், இல்லைன்னா இதில் போட்டோன்னே உடஞ்சிரும். ஏமா விரிஞ்சு ரொம்ப டைட்டாக இது பண்ணாது. நல்லா மெதுவாக சாஃப்டாக இது மாதிரி குட்டி குட்டியாக போடணும். எங்கள் அம்மா என்ன பெருசாக உருட்ட வேணான்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் பெருசாக. ஆமாம் பாருங்க, இத்தனை உருட்டி இதை எண்ணெய்க்கு உருட்டி முடிக்க உருட்டி இன்னைக்கு நம்ம உருட்டல. யாருக்கும் மொக்க காமெடி நினச்சி பயந்துடாதீங்க. நம்ம சிவானா இப்படியே ஒன்று சொல்லி டெய்லி மொக்க காமெடி ஒன்று அப்படியே டெய்லி வீடியோவில் போட்டு விடுவோம். மொக்க சிவா அப்படி இல்லை, அது அப்படி வந்தாதான் நல்லா இருக்கும். நீங்க தப்பா சொல்றீங்க. உனக்கு சனி சகட அஸ்பெக்ட் பேரு வந்து
நான் வேணாம் பப்ளிக்கில் நான் சொல்ல மாட்டேன் ஆஸ்பெக்டோட நிக் நேம். ஆனால் அவன் சொல்லிடுவான் தானே, என்னோட வீடியோவில் சொல்லியிருக்கான் தானே என் நிக் நேமு. இதுதான் ஆரம்பத்துல உருட்ட ஆரம்பிச்சது. இப்படி பண்ண ரொம்ப நேரம் ஆகணும். ரொம்ப நேரம் ஆகணும். இந்த அப்போ எப்படிமா இந்த மிஷினில் உருட்டுறாங்களா? ஆமா, அப்புறம் கையில உட்காந்து உருட்டிட்டு கிடப்பாங்க. ஏலக்காய் போடு அதுல. எனக்கு ஏலக்காய் போட தெரியாது, நீயே போடணும். ஒரு 2 ஏலக்காய் தட்டி போடுறதுக்கு என்ன போ. உடனே வேலை வாங்கியே கொள்றது. இது இறக்கி வச்சிருட்டா போதுமா? போதும் போதும். நம்ம வந்து பாகெல்லாம் காய்ச்சணும். ஆஃப் பண்ணா போதும். அந்த கம்பி பதம்லாம் நமக்கு வேண்டாம். சும்மா லேசா பிசு பிசு நானா போதும். ஓ, இதுங்க தானே திங்க போகுங்க, எப்படி வேணா திங்கட்டும். என்ன சிவரன் இது என்ன கடுப்பா இருக்குமா உருட்டுறக்கு? நீ உருட்டுறதுக்கு உனக்கே கடுப்புனா நீ உருட்டுறத கேட்க எனக்கு எவ்வளவு கடுப்பா இருக்கும். ஓ, பையனை கூப்பிடு, அவன் தான் இதோட நல்லா உருட்டுவான். என்னென்ன சொல்லுது பத்தியா நேற்று உட்காந்துக்கிட்டு நான்வெஜ் விருந்து செஞ்சு வச்சுக்கிட்டு. சத்தியமா அவன் சொல்லிச்சு, ஏன் வந்து இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிட்ற லஞ்ச் வேண்டாம் அப்படின்னு சொன்னான். இப்போ உனக்காக தான் வந்து நான் இதெல்லாம் செய்கிறேன், நீ அப்புறம் மதியம் சாப்பிட்டு வந்துட்டேன்னா நான் செய்யறதுல வீணாயிரும் அப்படின்னு. அவன் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போனான். வரும்போது நினச்சிட்டு இருப்பான், சிக்கன் வெள்ளை சாப்பாடு, சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, சிக்கன் சுக்கா அப்படின்ட்டு வருவான். வந்தானே தான் தெரியும் அவனுக்கு. வீட்டில் ஒன்றுமே இல்லை. எங்கள் அம்மா காலையிலேருந்து ஒரு வெட்டிங் டே ஸ்பெஷல் என்ன தெரியுமா செஞ்சாங்க? ரசமும் துவையலும், அதுக்கப்புறம் தக்காளி சாப்பாடு காலையில் அவனுக்கு செஞ்சாங்க. ஜாலியாக இருக்குமா? ஜாலியாக இருக்குது. எப்படின்னு பாருங்க, பால்ஸ்லாம் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கு. நாங்கள் சமையல் வேற செய்யணும். எடு எங்கே உயிர் கருகுது பாரு, கருகுது. ஆமாம் கருகுது. இந்த 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 அப்படி நான் போடுறேன். சூப்பர். போதும் போதும், இதெல்லாம் ஒரே சைஸில் இருக்குது, விட்டுரு. அப்படியா? ஆமாம், தட்டு எடுத்துட்டா தட்டு. வெண்பனி மலரே. எண்ணெயை ரொம்பையும் காய விடாமல் நல்லா லைட்டாக எண்ணெய் காஞ்சிருக்கிற வெது வெதுப்பாக காயும் பார்த்திக்கலாம், அந்த மாதிரி டைம்லேயே எடுத்து. அதோ நான் ஃபஸ்ட்டு போட்டது வெந்துருச்சு பாரு. இந்த இதில் இதோ நான் போட்டேன். இது ஒன்று நான் போட்டேன், இன்னொன்று அம்மா போட்டேன். வெடிச்சிட போது ஓடி போய். ஆமாம், குலோப் ஜாமுன்லாம் வெடிக்கும். ஸோ நீங்கள் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். இதைத்தான் நான் அதுதான் டைட்டாக வந்து இது பண்ணேன்னா வெடிச்சிடும். இது வந்து இப்போ இப்படி இருக்கா, சூடாகவே நான் பாய்க்குள்ளே போட்டுருவோம். ஆனால் இப்போ ரொம்ப சுடுது, கையில் பொறுக்க முடியாத அளவுக்கு சூடாக போட்டுருவோம். ஆமாம், எனக்கு தரமா தான் என்ன சாப்பாடாக இருந்தாலும் எனக்கு ஆக்கப்பொருள் அது என்ன சொல்லுவாங்கம்மா, சில்லிலாம் அப்படியே எடுத்தோடனே அப்படியே எடுத்து வாயில் போட்டுருவோம். அதான் எனக்கும் எங்கள் அண்ணனுக்கு இருக்கிற ஒரு இதோ லைட்டாக இந்த மாதிரி சுகர். ஏய் இந்தா இதை அப்படியே உள்ளே போடுவா. இந்த மாதிரி சுகர் கோட் பண்ணிவிட்டு. வெடிக்கலடி, நல்லா இருக்கு. அவ்வளோதான், எடுத்துருவோம். சூப்பராக இருக்கு. என்னது சூப்பராக இருக்கு? ஏய் நீ அதை மொறு நாகருக்குள்ளே நீ சாப்பிட்டுட்டு இருக்க. இப்போ வந்து இதை பாகில் போட்டு விடுந்தா. பாகில் போட்டாச்சு. இது போல் மீதி இருக்கிற எல்லாத்தையும் பொரித்து அந்த பாகில் போட்டுறதுக்கு முன்னாடி பாதியாக எடுத்து சாப்பிட்டுருவான். ஆமாம், இப்படி போட்ட உடனே நம்ம சாப்பிட்றணும், இல்லைன்னா நம்மளுக்கு லாஸ் ஆயிரும். அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது, பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா இப்படி கலந்து விட்டுருங்க. சொல்லித்தரேன் எப்படி நல்லா இருக்குல்ல பாருங்க. அதாவது ரொம்ப வந்து தண்ணியாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பக்குவத்துக்கு இந்த மாதிரி நல்லா வெடிப்பு இல்லாமல் வராது. கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சோம்னா தான் இந்த மாதிரி வெடிப்பு இல்லாமல் இருக்கும். இதோ பார்த்தீங்களா, குட்டியாக இருக்கா, நல்லா சவுண்டு கேட்குதா டக்கு டக்குன்னு. அவ்வளோதான். இப்போது இதை வந்து ஆக்சுவலாக பாகில் போட்டுன்னு எடுத்துடணும். இதோ குலாப் ஜாமுன் எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்லி கொடுத்துட்ருக்கிய. நீங்கள் எப்போ செஞ்சாலும் இதே மாதிரி அம்மா கிட்டேருந்து ஆட்டையை போட்டு பாகுக்குள்ளே எடுத்து சாப்பிட்டுங்க, சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்ம வந்து செஞ்சு முடிச்சு உள்ளே பாகுக்குள்ளே போட்டாச்சு. இப்போ சாப்பிட்றதுக்கு ஒருத்தருமே லாஸ்ட்டாக மட்டும் சாப்பிட்டுச்சு, நாஸ்பெக் வரல. அதனால் இதை வந்து நம்ம ஊற வச்சிடலாம். கரெக்டாக இருக்குது, அப்படியே மூடி வச்சுட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான், குலாப் ஜாமுன் செஞ்சு முடிச்சிட்டோம். ஓகே, எவ்வளோ குலாப் ஜாமுன் வேணும்? கீழே சிந்தாமல் போடு. பாகு சிந்துச்சுன்னா அப்படியே பிசு பிசு. சொல்லி எவ்வளோ வேணும்? 1 போடு. நல்ல குலாப் ஜாமுன். நல்ல குலாப் ஜாமுன் அம்மாவுக்கு 2 போட்டுடலாம். இந்தா பாகு யார் ஊற்று? பாகு வேணுமா? ஓட்டக்கரண்டியில் பாகு ஊற்றுற ஒரே ஆள் அஸ்மாவாக இருக்கு. இந்தா இதுக்கு மேலே வேணும் பாகு. எப்படி சூப்பர் சைடு ஐயோ குடு. நான் ஊட்டி ஒரு விஷம் கலந்துருக்கா இல்லையா நான் சாப்பிட்டு பார்த்துக்கிறேன். கலக்கல சாப்பிடலாம் தான். நீ குடுடி, நான் சாப்பிட்டுக்கிறேன். அப்படி அப்படி ஃபுல்லாகவே சாப்பிட்றியா? நிஜமாக நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. நீங்கள் யாராச்சும் எங்கள் வீட்டுக்கு வந்தீங்க சாப்பிட்டீங்கன்னா மறந்துடுவீங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கு. அப்படி தானம்மா? ஓகே,
நல்லா இருக்கும். சுட சுட குலாப் ஜாமுன் மொறுமொறுன்னு சாப்பிடுங்க. என்ஜாய் Enjoy பண்ணுங்க. பண்ணுங்க. அது என்ன மிக்ஸு? எம்டிஆர் மிக்ஸு. ப்ரொமோஷன் இல்லை, சொந்த காசில் தான் வாங்கினது. கரெக்டாவா? ஆகா ஓகே. போதுமா? திருப்தியா? கிளம்பு நான் குழம்பு செய்யணும் நைட்டுக்கு. நைட்டுக்கு எங்கள் வீட்டில் வந்து மட்டன் குழம்பு செய்ய போகிறேன். ஒரு ஃபுல் ஹெவி மீல்ஸ் அப்படின்னு சொல்லலாம், செய்யலாம் அப்படின்ட்டு இருந்தாங்க. ஆனால் எங்கள் அம்மா மனசு மாதிரி ரச சாப்பாடும் மட்டன் குழம்பும் செய்ய போகிறாங்க, வேறு எதுவும் இல்லை. கரெக்டாக ரசம் இருக்கு, காலையிலே வச்சிட்டேன். அதனால அது கூட லைட்டாக மட்டன் குழம்பு மட்டும் வச்சு டின்னர் ஃபினிஷ் பண்ண போகிறாங்க. ஆமாம், அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சிடலாம். அவ்வளோதான். நாங்கள் வந்து குலோப் ஜாமுன் செஞ்சு சாப்பிட்டோம். சுட்டுருச்சு. தள்ளி கிள்ளி விட்டுறாத, அதை தயவு செய்து உன் கையை இங்கே வை. சரி, இந்த அடுப்பு கிட்ட எண்ணெய் கிட்ட வந்தாலே எனக்கு பதறுது. ஏன்னா சின்ன வயசுல எனக்கு ஒரு டைம் சுடு தண்ணி காலில் ஊற்றி நான் 1 மாதம் பெட் ரெஸ்ட் எடுத்தேன். 999. இது அப்படிலாம் இல்லை, எனக்கு இப்போதான் நான் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். 999வது தடவை சொல்லியிருப்பா. இப்போ 1000 கம்ப்ளீட் தண்ணி ஊற்றி 1 மாதம் பெட் ரெஸ்ட் எடுத்தேன். ஐபேடை வைக்கிற மாதிரி என் காலில் பபிள்ஸ் ஆயிடுச்சு. ஆமாம், அது வந்து சின்ன வயசில் நடந்துச்சு. இப்போ வந்து முடிஞ்சிடுச்சு. இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுட்டு சமைக்கிறதுக்கு நான் போக மட்டன் குழம்பு. மட்டன் குழம்பு செய்ய போகிறேன். மட்டன் குழம்பு வந்து உங்களுக்கு நிறைய வீடியோவில் அரைச்சி ஊற்றி அதே வீட்டில் அரைச்ச மசாலா, வறுவல், பொரியல், அவியல் எல்லா மட்டனும் செஞ்சு முடிச்சாச்சு. மட்டன் அவியல்லாம் செஞ்சிருக்கியா? நான் சாப்பிட்டது மட்டன் ஸ்டூ நான் ஒன்று செஞ்சுமே, அதெல்லாம் அவியல் மாதிரி தானே. நல்ல க்ரீமியாக இருந்துச்சு. அதுவும் அவியல் தான். ஏன்னா அவியலுக்கு போடுற எல்லா இன்க்ரீடியன்ஸும் அதுக்கும் போடுவோம். அதனால மட்டன் அவியல் அதுக்கு பேர் நான் வச்சுருக்கேன். அவ்வளோதான், இதோட முடிச்சிடலாம். பாய்.